Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சம்மில் டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் கம்மா ஒய் ஒரு ஸ்லாஷ் எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு அப்படின்ட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அண்ட் இட்ஸ் ரிலேஷனல் ஃபங்க்ஷன் இது எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க y is equal to 2xன்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ y equal to 2x போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸு கூட நேச்சுரல் நம்பரை போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது 2 இன்ட்டு எக்ஸு கூட நேச்சுரல் நம்பரெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய்யோட வேல்யூ என்னெல்லாம் வரும் பார்த்தோன்னா இந்த 2 இன்ட்டு எக்ஸ் கூட வச்சு நம்மளே போடலாம். இப்போ 2 1s are 2, இதுதான் நமக்கு ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 2 எக்ஸோட வேல்யூவில் 2 போட்டோன்னா 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 3 போட்டோன்னா 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 4 2s are 8, 5 2s are 10. இந்த வேல்யூவை அப்படியே இந்த எக்ஸில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோனாலே இந்த வேல்யூ நம்ம கிடச்சிரும், முடிஞ்சது. இப்போ இது வரைக்கும் அந்த ப்ராசஸ் தான் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ டொமைன்னா நமக்கே தெரியும் எக்ஸோட வேல்யூ எல்லாமே டொமைன். கோடொமைன்னா இங்கே என்ன இருக்கோ நம்ம அதே மாதிரி இங்கே கோடொமைனில் எழுதிடலாம். ஏன்னா ஒய்க்கும் நமக்கு அங்கே தானே அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கோடொமைன் எழுதியாச்சு. ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் எழுதணும். ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2 4 6 8 10 அது கண்டுபிடிச்சோம். ஸோ ரேஞ்சு எழுதியாச்சு. இப்போது இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நம்ம எழுதிடணும். இது ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கொஷினில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொஷின் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு செகண்ட் கொஷினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 3 4 6 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸில் இந்த 3 4 6 8 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, கிளியராக தெரியுதா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதுதான் கண்டிஷன். இதில் இந்த எக்ஸில் 3 4 6 8 எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்போது 3 ஸ்கொயர் என்னது 9 ப்ளஸ் 1 10, அப்போ 3 10 இது எக்ஸு இது ஒய். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தோன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 16 ப்ளஸ் 1 17, அதே மாதிரி 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 36 ப்ளஸ் 1 37. நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இட் இஸ் அ ஃபங்க்ஷன், நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் டு நேச்சுரல் நம்பர், முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இப்போ தேர்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷனில் இப்போ இதில் என்னென்னா இங்கே நம்ம கொடுத்துட்டாங்க நம்ம எக்ஸில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்ட்டு -1. இப்போ -1 இதில் போட்டோன்னா இந்த கண்டிஷனில் -1 போட்டோன்னா -1 ஸ்கொயர் -5 இன்ட்டு -1 ப்ளஸ் 6. இப்போ -1 ஸ்கொயர்னா -1 இன்ட்டு -1, அப்போது 1 1s are 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இது எல்லாருக்குமே நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல மைனஸ் வந்தால் கூட நம்ம மைனஸ் தான் போடணும். 2 இடத்துலையுமே மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா அது மட்டும் தான் ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சாலே சம்ஸை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணி போட்டுருணும். இப்போ பார்த்தோன்னா -1 ஸ்கொயர்னால் 1 போட்டாச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொன்னால் ப்ராக்கெட்னாலும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொன்னால் ப்ளஸ்ஸு. ஸோ +5 + 6, அப்போது
5 plus 1 6, 6 plus 6 12 முடிஞ்சதா? அப்போ f1 உடைய வேல்யூ 12 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல x மைனஸ் 1 இருந்துச்சு, இங்கே 2a. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரில் 2a ஸ்கொயர் போட்டிருக்கோம், மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸோட இடத்துல 2a போட்டிருக்கோம், ப்ளஸ் 6. இப்போ 2a ஸ்கொயர்னால் 2a இன்ட்டு 2a. ஓகேவா? அப்போது 2 2s are 4, a இன்ட்டு a. ஓகே, முடிஞ்சது. மைனஸ் 5 2s are 10, a ப்ளஸ் 6. இந்த இடத்துல நமக்கு 4, சப்போஸ் ஸ்கொயரும் நம்ம போட்டுக்கலாம், ப்ளஸ் 6 முடிஞ்சது. இப்போ f2. இப்போ f2 பார்த்தோன்னா a இன்ட்டு a ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா, அதனால் ஸோ 4a ஸ்கொயர். ஓகே, இப்போது f2. இப்போ இந்த இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 2 ஸ்கொயர்னா 4, 5 2s are 10, மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே இருக்குது 10, ப்ளஸ் 6. இது எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா 4 மைனஸ் 10 மைனஸ் 6, மைனஸ் 6 ப்ளஸ் 6, அப்போது 0 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இப்போ இது x மைனஸ் 1. இந்த இடத்துல x மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது எக்ஸோட இடத்துல x மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 6. இப்போ இது பார்த்தோன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது என்னது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா இது. அப்போ என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போது அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த இடத்துல என்னது? x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போது x ஸ்கொயர் மைனஸ் 2, இதுதான் a, இதுதான் b. அப்போது x 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ இது அப்படியே இங்கே எழுதியிருக்கோம், பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதா? இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்புறம் இதை உள்ளே விட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணும். இப்போ 5 இன்ட்டு எக்ஸ் 5 மைனஸ் 5x மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 1s are 5. லாஸ்ட்டில் இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம இதை இங்கே வந்து உள்ளே விட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 முடிஞ்சது. அதே மாதிரி ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஓகே, இப்போது இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x1 ப்ளஸ் 1 ஸ்கொயருக்கு 1 மைனஸ் 5x ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 11. ஓகேவா? இப்போது கான்ஸ்டன்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா f of x minus 1 equal to x ஸ்கொயருக்கு நம்ம x ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5x இங்கே ஒரு 5x இங்கே இருக்குது 5x இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ் பண்ணிக்கலாம். 2 + 5 7, 7x ப்ளஸ் 11 + 1 12. அவ்வளோதான், ஃபினிஷ். இதோட சம் ஓவர்.